ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சாக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இங்கே பாரிஜாத மலருக்காக தேவலோகத்துல சத்யபாமாவும் கிருஷ்ணரும் நடத்தின அந்த போரோட முடிவில் பாரிஜாதத்தை பூலோகத்துக்கு அவங்க கொண்டு வந்ததும் அந்த கற்பகத்தரு கிருஷ்ணனால் கவர்ந்து வரப்பட்டது பூமிக்கு. தேவலோக மங்கள பொருள்கள் பூமிக்கு எப்படி போகலாம்ங்கிற ஒரு அவனா உருவாக்கிக்கிட்ட ஒரு சம்பிரதாயம் கட்டளை. எப்போவுமே வசதியானவன் தனக்குத்தானே சட்டம் போட்டுக்குவான், மற்றவங்க எல்லாம் இந்த எல்லைக்கு அப்புறம் அங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு. அதனால பூமியில் இருக்கிறவங்கள தாழ்ந்தவங்களா நினைக்கிறது தான் தேவலோகத்து மக்களுடைய இது. ஆனா உண்மையிலேயே இதுக்கு முந்தின அத்தியாயத்துல பகவான் சொல்லியிருக்கிறார், மனிதர்கள் தேவர்களுக்கு தேவையான யாக யஜ்யங்களை பண்ணி அவங்களுக்கு வேண்டிய அவிசுகளை கொடுக்கணும், உணர்வையும் உயிரையும் உணவையும் கொடுக்கணும். அவங்க இங்கே ஜட உலக வாழ்க்கையில மனிதர்களுக்கு தேவையானதை கிரகங்கள் மூலமாகவும் தெய்வங்கள் அதாவது பஞ்சபூதங்கள் மூலமாகவும் இவங்களால அவங்க வேண்டியதை வளங்களை அவங்க தருவாங்க. தாவரங்கள் மூலமா கனி வர்க்கங்கள் உணவுக்கு தேவையான வாழ்வு தேவைகளை எல்லாம் தேவர்கள் வழங்குறாங்க. இங்கே ஜட உலக மனிதர்களுக்கு ஜடப்பொருளா தேவைப்படுறத அவங்க விளைய வச்சுக்கிற மாதிரி இங்கே பூமிக்கு தர்றாங்க. அதே மாதிரி இவங்க தேவர்களால் வழங்கப்பட்டதை வச்சு தானும் வாழ்ந்துக்கிட்டு தேவர்களுக்கும் நன்றி உள்ளபடியா தன்னுடைய புலநடக்கத்தினாலையும் புத்தியினாலையும் மனசாலையும் மந்திர சொற்களினாலையும் சப்தம் முதலிய விஷயங்களாலையும் அவங்களுக்கு நேர்மையா நன்றி செலுத்தும் போது அது யஜ்யம் மூலமா அந்த நியாயமான ஒழுக்க நெறிகள் தேவர்களுக்கு கட்டணமா காணிக்கையா போய் சேருது. அதை வச்சு அவங்க நிர்வாகம் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறாங்க. நமக்கு ஜடப்பொருள் தேவை, அவங்களுக்கு மனிதனுடைய ஒழுக்கம் தான் அவங்களுக்கு தேவை. மனிதனுடைய ஒழுக்கம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய நேர்மையான சிந்தனையும் சொல்லும் செயலும் அவன் குடும்பத்துல உள்ளவங்க மேல தன்னுடைய சமூகத்து மேல தன்னுடைய சமூகத்துக்கு முன்னும் பின்னும் உறவாகவும் இணக்கமாகவும் இருக்கிற சமூகத்து மேல எவன் ஒருத்தன் நன்றி உணர்ச்சியோட இருக்கானோ அவன் தான் உண்மையிலேயே அவனுடைய குலதெய்வத்தை வணங்குகின்றவனா அர்த்தமாகும். சும்மா நானே போயிட்டு என் குலதெய்வத்துக்குன்னு சொல்லி எங்கேயாவது கம்மாக்கரையில் இருக்கிறதுல பாரம்பரியா கும்பிட்டுக்கிட்டு இருந்தது தான். அங்க யார்கிட்டையும் குடும்பத்திலையும் தனக்கும் தன்னுடைய உறவுகளுக்கும் நன்றி விசுவாசமா பாசமா ஒரு மரியாதையா வாழ தெரியாம இருந்துக்கிட்டு வருஷம் குலதெய்வத்துக்கிட்ட போய் சும்மா கெடா வெட்டி பொங்க வச்சுட்டு எல்லாமே முன்னாலேயும் எல்லாமே வைத்தறிச்சலையும் கொட்டிக்கிட்டு வந்தா அது வணங்குறதா அர்த்தமாகாது. யாரு தேவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் நம்ம கூட இருக்கிற குடும்பத்துக்கும் பஞ்சபூதங்களுக்கும் இயற்கையை நேசிச்சு மரியாதை கொடுத்து தன்னையும் நேர்மையா வாழ வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நன்றியோட எவன் நடந்துக்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே தெய்வத்தை வணங்குறதா அர்த்தம். அதுதான் இந்த கதையில சொல்ல வந்த விஷயமே. பகவான் இந்த சுலோகத்துல சொல்றது குலதெய்வத்தினுடைய பிரியத்துக்கு ஆளாகணும்னா அவன் இந்த மாதிரி வாழணும். அது தேவர்களுக்கு அசுரர்களுக்கு குலதெய்வமா இருக்கிற சுக்கிராச்சாரியார் முதற்கொண்டு தேவர்கள் எனக்கு எப்பவுமே எதிரிகள் தான், விரோதி தான். ஆனா என்னுடைய தேவர்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய ஹரியும் அப்ப எனக்கு விரோதியா தானே இருக்கணும். அந்த மாதிரி தான் சுக்கிராச்சாரியர் தேவர்களை காப்பாத்துறதுக்கு தான் மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்துல மகாபலி தன்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் வாமனனுக்கு தானமா கொடுக்கும்போது தடுத்தவர். ஹரிக்கு கொடுத்தேன்னா உனக்கு ஆபத்து அப்படின்னு அவனை காப்பாத்துறதுக்காக தடுத்தவர். அதே சுக்கிராச்சாரியர் இப்போ அவனுடைய பேரனுக்கு என்ன சொல்றாரு, தேவர்கள் இந்திரனுக்கு தலைவனுக்கு நீ இப்போ அதே ஹரியை எதிர்க்கிற, உனக்கு இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் அவர் விலகி போயிடுறாரு. ஏன்னா குருவா இருக்கிறவரு முன்ன பின்ன மாத்தி பேசுறதா மடத்தனமா நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனா அன்னைக்கு தடுத்தாரு, ஹரிக்கு கொடுக்காதன்னு தடுத்தாரு, இன்னைக்கு ஹரியை எதிர்க்காதன்னு தடுக்கிறாரு. ரெண்டுமே நோக்கம் என்னன்னா தேவர்களை காப்பாற்றதான், அசுரர்களையும் தேவர்களையும் காப்பாற்றுறது தான் அவருடைய வேலை. அதுக்காகத்தான் அவர் அப்படி செய்கிறார். இப்பவும் அசுரர் சம்பத்து தேவ சம்பத்துங்கிறது கிடையாது. இப்ப தேவலோகத்துல அசுரர்களுக்கும் தேவர்களுக்குமான பொதுவான தாய் தகப்பனா இருக்கிற கச்சியபுரம் அதிதியும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய வருத்தத்துக்கு ஆளாகிறது நல்லதில்லை. அதனாலதான் சுக்கிராச்சாரியார் கிருஷ்ணனை எதிர்க்காத, அது அவனுக்கு உள்ளதுதான் கொண்டு போகட்டும் அப்படின்னு எல்லா தெய்வங்களும் எல்லா கிரகங்களுமே ஒதுங்கி போயிட்டாங்க. அந்த போர்ல நீ தலையிடாத, தேவையில்லாம கிருஷ்ணனை எதிர்க்கிற அப்படிங்கிறத சுட்டி காட்டத்தான் இப்ப குரு விலகி போறார். அவர் போகும்போதே ராகுவும் கேதுவும் கூட எழுந்திருச்சுட்டாங்க. நாங்க குருவோட வழியில தான் போவோம், அதோட சக்கரத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மட்டும் இல்ல,
அந்த சக்கரபாணியான ஸ்ரீமன் நாராயணர் மகாவிஷ்ணுவனுடைய பக்தர்களா இருக்கிறவங்க, அவரை நினைக்கிறவங்களுக்கு கூட நாங்க கெடுதல் செய்ய மாட்டோம்னு ராகுவும் கேதுவும் உறுதியா ஓங்கி சொல்றாங்க. அவங்களும் எழுந்துச்சு போயிட்டாங்க. எல்லாரும் போலாம். அந்த போர் நடக்கிறதுக்கான அதிதேவதை அவர் நடுநிலைமையில தான் இருக்க முடியும். அந்த அதிதேவதை பூதேவி தான். ஆனா பூமி புத்திரன் அவளுக்கு, அந்த பூமிக்கு தாய்க்கு எந்த சேவையும் செய்ய தயங்க மாட்டான். அதுதான் தாய்க்கு தன்னுடைய பாட்டியினுடைய குண்டலங்களை கவர்ந்து கொண்டு வந்து பூமிக்கு கொடுத்தவை. அதை கிருஷ்ணரே வாங்கி அவனை, அந்த பூமி புத்திரனை, பொம்மாசுரனை, நரகாசுரனை சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குண்டலத்தை வாங்கி தன்னோட அம்மா கிட்டே கொடுத்துட்டார். அவ கூட தன்னோட மருமகளுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது இவர் நேரடியாக அம்மா காதலியே மாட்டி விட்டார். அந்த மாதிரி போர் முடிஞ்சது. இருந்தாலும் இவனுடைய சசி கேவலமா பேசுறான். தேவர்கள் இந்த அளவுக்கு கையாளாகாதவர்களா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்னுடைய தகப்பனார் மட்டும் இப்ப கூட இருந்திருந்தார்னா இன்னைக்கு நான் இந்த மாதிரி அவமானப்பட வேண்டியதில்லை. சாதாரண மானிட பெண் என்ன உதாசீனம் பண்ணிட்டு போயிட்டான்னா அவ சத்யபாமாவை பத்தி அப்படி நினைக்கிறான். அவளுடைய அரண்மனையில் அந்த புறத்துல அவளுடைய பெருமையை காட்டுறதுக்காக அழைச்சிட்டு போய் உபசரிக்கிறேங்கிற பேர்ல அழைச்சிட்டு போனப்போ அவள் நடந்துகிட்ட விதத்தை சத்யபாமா பெருசுபடுத்தலை. அவளுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து அவள் சந்தோஷமா எவ்வளவு திருப்தியாகவும் பெருமையாகவும் இருக்கிறான்னு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு ஆசீர்வதிச்சுட்டு தான் வந்தாங்க. அதை அவங்க பொருட்படுத்தலை. போகும்போது கற்பக மரம் இங்கே தானங்க இருக்கு, அப்படி நீங்க எனக்கு எடுத்து தாரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அந்த அம்மா கேட்கும்போது இவர் கூட்டிட்டு போயிட்டார். பூமிக்கு வந்துட்டாங்க. இது பொறுக்க முடியல சசிக்கு. அதனாலதான் அவ திரும்பவும் அதை மீட்க முடியாம திரும்பின இந்திரன் தோற்று போனதுல சசி நம்பிக்கை போயிருச்சு. இந்திரன் எப்படி தோற்று போனா, இந்திரன் போருக்குன்னு போகும்போது தன்னுடைய மகனையும் அந்த ஒரு அந்தன சிறுவன்மணியை ஒருத்தனையும் கூட்டிட்டு போனான். அவங்க 3 பேரும் பலவிதமான அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணாங்க. கிருஷ்ணர் வேணும்னே விளையாட்டாவே அந்த அஸ்திரங்களை எல்லாம் தட்டி விடுறதுக்கு தன்னுடைய கௌமோதகி அப்படிங்கிற அந்த கதையோட தயாராத்தான் இருந்தாரு. அதுக்கு கூட கருடன் வாய்ப்பு கொடுக்கல. கருடனே மேலதான் உட்கார்ந்துருக்கிற அம்மா சத்யபாமா கிருஷ்ணனுடைய வில்ல அவ வாங்கிக்கிட்டா. அவ பானங்களை தொடுக்கிறது எல்லாமே அவங்க மேல போய் தைக்குது. அவங்க தொடுக்கிற அத்தனை பானங்களையுமே கருடாழ்வார் தனது ரெக்கையில தட்டி விட்டுறாரு. அதையும் கடந்து 2-3 பானங்கள் அவரை ரெக்கையை கடந்து உள்ள வந்துருச்சு அப்படின்னா அவருடைய பிரம்மாண்டமான ரூபத்துல நகங்களாலையும் தன்னுடைய அழகாலையும் அந்த மீனை கொத்துற மாதிரி அந்த அஸ்திரங்களை கொத்தி போட்டுறாரு. பிரம்மாஸ்திரம் பயனற்று போயிருச்சு, சிவாஸ்திரமும் பயனற்று போயிருச்சு. நாராயண அஸ்திரத்தை நாராயணனுக்கு எதிராகவே செலுத்த முடியாது. வேற சிவபெருமானுடைய பாசுபதா அஸ்திரத்தை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனா அந்த அஸ்திரங்கள் இவங்களை தாக்குறதுக்கு எதிர்க்கிறதுக்கே வரல. பிரம்மாஸ்திரமும் பாசுபதாஸ்திரமும் தாக்குறதுக்கே வரல. அது பிரியத்தோட குழந்தை தாய்கிட்ட ஓடி விடுற மாதிரி வந்துச்சு. அவை அஸ்திரமா நினைச்சு ஏவி விட்டான். ஆனா அது கன்று பசுகிட்ட தாய்கிட்ட வர்ற மாதிரி ஓடி வந்துச்சு. இவங்க வாங்கிக்கிட்டாங்க, ஒன்றும் பண்ணல அது இவங்களை. அப்பவே ஏற்கனவே அதிருப்தியில தான் சண்டைக்கே வந்தான் இந்திரனும். இப்போ சத்யபாமா சிரிக்கிறாங்க. அவன் கடந்து ஓடுறான். முதல்ல அவனுடைய வாகனமான ஐராவதத்தை கருடன் தட்டி விட்டாரு. அது ரைவத மலை மேல போய் விழுந்துச்சு. அந்த மலையில விழுந்ததுல இவங்க 2 பேரும் வாகனம் இல்லாம அந்த இடத்துல இருக்கிறானுங்க. யாரு? அப்பனும் மகனும், இந்திரனும் அவனுடைய மகனும். அப்போ கிருஷ்ணனுடைய குறிப்பு என்னன்னா, சத்யபாமா பார்த்து தாக்க முடியாம ஓடுறவனை பார்த்து நீ ஆயுதத்தை பிரயோகிக்க கூடாதுன்னு வில்ல வாங்கிக்கிறாரு. இவருடைய குறிப்பு தெரிஞ்சு கருடனும் அந்த மலை மேல ஐராவதம் பக்கத்துல போய் இறங்குறாங்க. அப்போ கிருஷ்ணச்சந்திரன்ட்ட கொஞ்ச நேரம் சண்டை போட்டதே இந்திரனுக்கு சுரேந்திரனுக்கு பாரமாயிருச்சு, ரொம்ப களைப்பாயிருச்சு. அதுல கிருஷ்ணர் அந்த ஜெயந்தன் கூட வந்த அந்த அந்தன சிறுவன் கிட்ட, பிரவரன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு, நீங்க அந்தனரே, நீங்க என்னோட துவாரகா நகரத்துக்கு வந்தீங்கன்னா நான் பிரியத்தோட பூஜிப்பேன் அப்படிங்கிறாரு. இந்த சொல்ல கேட்டதுக்கு அப்புறம் அவன் எப்படி சண்டை போடுவான்? என்னைய வணங்குறேன்னு சொல்றாரு கிருஷ்ணரு. அந்த சர்வோத்தமரான புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளான பரமாத்மாவானவர் துவாரகையில மன்னரா இருக்கிறாருங்கிறதுக்காக மனித சம்பிரதாயப்படி அந்த வைஷ்ணவர்களை வணங்குற அந்த முறைப்படி, பிராமணர்களை அந்தணர்களை வணங்குற அந்த வேதாத்தியானம் பண்றவங்களை வணங்குற குணத்துல அவர் உபசரிப்பேன்னு சொல்றவர்கிட்ட நான் இப்ப எப்படி சண்டை போட? இங்க இருக்கிறதுனால நான் உன்கிட்ட இது ஒரு வகையான எச்சரிக்கை.
இப்ப நீ எதிர்த்து சண்டைக்கு வந்திருக்கிறதுனால நான் உன்னை தாக்க வேண்டிய நிலைமையில நீயா வேணும்னு வந்திருக்கிற. ஆனா நீ என்னோட துவாரகைக்கு வந்தேன்னா உனக்கு நான் பூஜைப்பேன், உன்னை வணங்குவேன் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். இது புரிஞ்ச உடனே அவன் ஒதுங்கிட்டான். இவன் மகனை பார்த்த உடனே சத்தியபாமா ஆயுதங்களை பிரயோகிக்கல, ஒரே ஒரு சொல்லுதான். இவர் ராமர் சீதையா இருக்கும்போது இவன் காகமா வந்து சீதையினுடைய மார்புல கொத்தவனவன். அப்ப ராமர் ஒரு தர்ப்ப புல்லை எடுத்து அதை அஸ்திரமா ஏவி விட்டாரு. அந்த அஸ்திரத்துல இருந்து ஜெயந்தன் எல்லா புவனங்களுக்கும் ஓடினான், கைலாசத்துக்கும் எல்லா இடத்துக்கும் பிரம்மலோகத்துக்கும் ஓடினான். யாருமே சீதா நாயகனுக்கு விரோதமா நடந்துகிட்ட உனக்கு நாங்க எப்படி உதவி செய்ய முடியும்னு அப்பவும் கைவிட்டாங்க. கடைசியில நீ அவங்கிட்டயே போய் சரணடை அப்படின்னு சொன்னதுனால ராமர்கிட்டயே வந்து சரணடைஞ்சான். அஸ்திரம் வீண் போகாது, எதையாவது அது இலக்க தாக்காம விடாது, அதுக்கு நீ இறையா ஏதாவது உன்னுடைய அங்கத்தை கொடுன்னாரு ராமரு. ஒரு கண்ணை கொடுத்தான். அந்த சம்பவத்தை இப்ப சத்தியபாமா சொல்றா, இவன் ஒத்த கண்ணை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. இவன் ஒற்றை கண்ணைன்னு சிரிச்ச உடனே ஜெயேந்திரன் ரொம்ப கோபம் வந்து இப்ப கேலி பண்றதை வச்சு பழையபடி அறிவில்லாம காயப்படுத்த விரும்புறான். காயப்படுத்துறதுக்குள்ள அவனுக்கே மூச்சு வாங்கி மூர்ச்சையாகி மயங்கி கீழே விழுந்துட்டான். இந்திரனுக்கும் கோபம் வந்துருச்சு. ஒருத்தனை பூஜிக்கிறேன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க, இவனை ஒத்த கண்ணேன்னு சொல்லி கேலி பண்ணி மூர்க்கத்தனமா அவன் மூச்சு வாங்கி மூர்ச்சையாகிட்டான். அவன் வஜ்ராயுதம் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி கிருஷ்ணனை பேருக்காக சண்டை போட்டுத்தானே ஆகணும் அப்படின்னு கோபத்துல அடிக்கிற மாதிரி அடிக்க போறான். கிருஷ்ணர் வஜ்ராயுதத்தை கையில புடுங்கிக்கிட்டாரு, தடுத்து புடுங்கிக்கிட்டாரு. அவன் எண்ணத்தை வச்சு அடிக்க அப்புறம் திகச்சு போய் நிக்கிறான், ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் பயந்து ஓடும் போது சத்தியபாமா கேலி பண்றான், ஏ தேவேந்திரா, நீ இப்படி வெறுங்கையோட ஓடனேன்னா உன் வீட்டுக்காரி உன்னை சும்மா ஓட மாட்டா, அவ உன்னை வரவேற்க மாட்டான்னு இவன் கேலி பேசுறா. சண்டை எப்படி முடியுது பாரு. கேலி பேசின உடனே அவனுக்கு கொஞ்சம் நிதானம் வந்துருச்சு. அவனே ஆசுவாசமாகி திரும்பி வர்றான். எம்மா இப்பதான் அம்மான்னு சொல்ல தோணுது அவனுக்கு. அம்மா எனக்கு இந்த தோல்வியில வெட்கம் இல்லை. அது எப்படி அம்மா நான் பண்ண தப்புக்கு என்னைய துரத்தி அடிக்க வரா, தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் ஓடியா போற, மத்தியானம் சோத்துக்கு வரவே இல்லை, அப்போ வச்சுக்கிறேன் உன்னைய அப்படின்ட்டு அம்மா கையில் இருக்கிற அது எனத்தையோ கட்டையோ குச்சியோ எனத்தையோ உன்னை கீழே போட்டு வா நாயே அப்படிங்கும்போது வரமாட்டேன்னு நான் சொல்லுவான் மகன். இப்போ தப்பிச்சு ஓடுறான் பண்ண சேட்டைக்கு. அம்மா துரத்தி அடிக்கிறா, அவளால் ஓடி வந்து அடிக்க முடியல. சோறையது குறித்து ஓடி போயிட்டு பழிச்சுக்கிட்டு மூஞ்சியை காட்டிக்கிட்டு போகிறோம். அப்போ பழையபடி வைர அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்கு வரவே இல்லை என்கிட்ட, அப்போ வச்சுக்கிறேன் உடனே அப்படிங்கும்போது அவன் சிரிக்கான். வெற்றி தோல்வியா இங்கே பிரச்சனை இல்லை. நேரம் வந்தான் பழையபடி அம்மா கிட்ட வந்து நான் தோத்து போயிட்டேன்னெல்லாம் ஒன்றும் வெக்கப்படலை. உலகுக்கும் நாயகனான யாருக்கிட்ட தோத்து போயிருக்கேன், உங்ககிட்டையும் அப்பா கிட்டையும் தானே தோத்து போயிருக்கேன் அப்படின்னு அவன் சமாளிச்சுக்கிட்டான். ஆனால் நீ என்னை இப்படியெல்லாம் சொல்லி கேலி பண்ணுறது உனக்கு அழகு இல்லைங்க. அப்பவும் அந்த குணம் போக மாட்டேங்கி, அதாவது தன்னை நியாயப்படுத்திக்கிட்டு தன்னை சமாளிச்சுக்கிட்டு தோல்வியை முழுங்கிட்டு பழையபடி ஏதாவது சொல்லணுமா, நீங்க போய் என்னை இப்படி பேசலாமா, இது உங்களுக்கு அழகா, அதாவது நீங்க தகுதியில குறைஞ்சிட்டீங்கன்னு பழிச்சு சொல்லணுமா. அந்த ரஜோ குணம் வந்து அந்த பாடுபடுத்தும் செல்வந்தர்களுக்கு. தன்னை உயர்குடி பிறப்பா நினைச்சுக்கிறவனுக்கு, செல்வந்தர்களுக்கு, தன்னை நேர்மையானவனாகவும் 4 பேருக்கு உதவி செய்கிறவனாகவும் நல்லவனாகவும் தன்னைத்தானே கற்பனை பண்ணி இருக்கிறவனுக்கு, எவனாவது தன்னோட கண்ணால காதால நாச்சியால தன்னுடைய வாயால தன்னுடைய உடலால சொல்லும் செயலும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறத சந்திக்கிற சம்பவங்களை எந்த விதமா எதிர்த்திருக்கோம், எந்த விதமா அதுக்கு இணங்கி இருக்கோம், எதுக்காக இணங்கணும், எதுக்காக எதிர்த்தோம், என்ன செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், என்ன செஞ்சு வாழ விரும்புகிறோம், நமக்கு எத்தனை வருஷமாச்சு இந்த பூமிக்கு வந்து, இன்னும் எவ்வளவு காலம் நமக்கு மிச்சம் இருக்குது, இந்த மிச்சம் இருக்கிற காலங்களோட மதிப்பு என்னது, இழந்த காலங்களுடைய மதிப்புக்கு இனிமே மிச்சம் இருக்கிற காலங்களை உயர்ந்த மதிப்புள்ளதா வாழுவோமா, இல்லை ஏற்கனவே வாழ்ந்த காலத்தினுடைய பாதிப்பினால மிச்சம் இருக்கிற காலத்தை நம்ம மதிப்பில்லாததா இழப்போமா, எதை பத்தியாவது யோசிக்க தெரிஞ்சால அவன் உண்மையிலேயே மனித பிறவி கிடைச்சதுக்கான மரியாதைக்குரியவே. ரஜோகுணத்திலையும் ரோசத்திலையும் வரட்டு கௌரவத்திலையும் தன்னுடைய பணக்காரத்தனத்திலையும் பொருளாதார கணக்கு புள்ளி விவரம் போட்டு அரசு உத்தியோகம் பண்ணேன், நான் இவ்வளவு சாதிச்சுட்டு என் பிள்ளைகளுக்கு இத்தனை வீடு கட்டி கொடுத்துட்டு இவ்வளவு மதிப்பை உண்டு பண்ணிட்டு அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டேன்னு சொன்னா பெருச்சாலிக்கு பிறந்தவனே. பெருச்சாலி மாதிரி தானே வலையில வேணுங்கிறத சேர்த்து வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட குட்டியை போட்டுக்கிட்டு யாருக்கிட்டையாவது அடி வாங்கி காலம்ங்கிற நாகம் முழுசா முழுங்கிட்டு போற அளவுக்கு வாழ்ந்துட்டு அப்புறம் என்ன பெருமை வேண்டி கிடக்கு, என்ன மனித வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோம். புள்ளி விவரம் பூரா எங்க இருக்கு. அப்படியே ஆன்மீகம் தெய்வீகம் வந்தா அந்த சாமி இந்த சாமி, ஏன் ஜாதி சாமி,
என்னோட குலதெய்வம் அப்படின்னு கண்ட மனுஷனையும் வச்சுக்கிறது. தன் புலன்களுக்கு எவன் ஒத்து வர்றானோ அவனெல்லாம் குலதெய்வங்கிறது, இதய தெய்வங்கிறது. அப்படியே உண்மையிலேயே தெய்வத்துக்கிட்ட வந்தா அந்த சாமி துடியான சாமி, இந்த சாமி எங்க சாமி கிட்ட இப்படி வச்சுக்க கூடாது, அப்படி வச்சுக்க கூடாது, நீலாம் வந்து கும்பிடக்கூடாதுன்னு வேற விரட்டுறது. எந்த சாமி ஒன்னைய எந்த சாமி கிட்ட வரக்கூடாதுன்னு வான்னு சொல்ற சாமி யாரு, வராதன்னு சொல்ற சாமி யாரு? நீ சாமியே தெரியாம பூடம் தெரியாம சாமி ஆடிக்கிட்டு இருந்தே என்ன அர்த்தம்? இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கு கடவுளை பற்றிய அறிவு எப்படி வரும்? கடவுள்னா கடவுள் ஒருத்தர் தான். அந்த ஒருத்தருடைய அம்சமும் அவருடைய குணமும் அவருடைய சொல்லும் அவருடைய சிந்தனையும் அவருடைய இன்பமும் அவருடைய கோபமும் அவருடைய ஆத்திரமும் அவருடைய தந்திரமும் ஒவ்வொரு தெய்வங்களா ஒவ்வொரு வடிவமா தனித்தனியா இருக்குது. அத்தனையினுடைய மொத்த வடிவம் சுப்ரீம் பர்சனாலிட்டி காட் கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணான்னு எல்லா வேத இலக்கியங்களும் புராணங்களும் சிவபெருமானும் பார்வதியும் பிரம்மாவும் யாரெல்லாம் தெய்வங்கள் நினைக்கிறோமோ அத்தனை பேருமே வணங்குறாங்க சொல்றாங்க. அதே மாதிரி மனிதர்களையும் முனிவர்களும் சாதுக்களும் சித்தர்களும் எல்லாருமே சொல்றாங்க. அப்புறம் நம்மள மாதிரி வாழ்ந்த பக்தர்கள் சொல்றாங்க. இன்னைக்கும் விக்கிரகமாகவும் உணர்வாகவும் பிரசாதமாகவும் புலன்களுக்கு தேவையான சொல்லாவும் சிந்தனையாகவும் இனிமையான கதைகளாகவும் கூட நம்ம உயிரோட உயிரா கலந்ததாகவும் இருக்கிறவர் கிருஷ்ணர் தான். அவர் இதயத்துல இருந்து நீ எந்த வடிவத்துல சிவபெருமான கும்பிட விரும்பியா, முருகரை கும்பிட விரும்புறியா, காளியா மாரியா வேற எந்த தெய்வத்தை வணங்குறியோ, உனக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்குறியா, இல்ல உன்ன மாதிரி சக மனிதன் உன்ன மாதிரியே புலன்களுக்கு தீனி போடுறவனா இருக்கிற ஒரு பெருந்தலைவன், புலன்களுக்கு தீனி போடுறதையே வாழ்க்கையா வச்சுக்கிட்டு இருக்கிறவன் 1000 பேர் இருந்தா அவன் ஒருத்தனை தேர்ந்தெடுப்பான். அதுல கெட்டிக்காரையவன் இவனுங்களை விட இவனுங்களுக்கு ஏற கொடுத்துட்டு தானும் புலன் வெறியில இருக்கிறவனை பார்த்துதான் இவனுங்களுக்கும் அவனை தலைவனா ஏத்துக்க சொல்லும். அப்படி ஒருத்தனை வணங்குறதுக்கும் அவனுக்கு செலவைக்கிறதுக்கும் அவனை நினைச்சே வாழ்றதுக்கும் அதே இதயத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா தான் வழிகாட்டுறாரு. என்ன வேணாலும் விரும்பிட்டு போ அப்படின்னு. அதுக்காக ஜீவன் மேல அவளுக்கு கருணை இல்லையா? கருணையினுடைய வடிவம் தான் அது. ஏன்னா ஜீவாத்மாவுக்கு எப்பவுமே அது அழிக்கப்பட முடியாதது. தன்னை போலதான் அவனும். அவன் உடலும் உள்ளமும் தான் அவனை அந்த பாடுபடுத்துது. ஆனா ஆன்மாங்கிறது தூய்மையானதாகவும் நிரந்தரமானதாகவும் அழிக்க முடியாததாகவும் இருக்கிறது பகவானுக்கு தெரியும். அந்த தான் அல்லாத ஒன்றை தானாவே பாவிக்கிற இந்த ஆன்மாவனுடைய நாடகத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவனுக்கு வேண்டிய வசதிகளான பல்வேறு உடல்களை தயார் பண்ணி இயற்கை மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், பிரகிருதி மூலமா. அந்த இயற்கையின் கற்பத்துல செடியாவோ அல்லது மிருகமாவோ மிருத்யு மரணத்துக்கான ஒரு உடலை இப்போ மறுபடி எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இதுல குணநலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவன் தன்னை நல்ல விதமா வாழ வச்சுக்கணும்னு விரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஒருத்தன் தன்னை நல்ல விதமா வச்சுக்கிறதா என்னவா நினைப்பான்? அவன் அறிவுக்கு தகுந்த மாதிரி காசு பணம் சேர்த்து வீடு வாசல் சேர்த்து சொந்த பந்தங்களால மதிக்கப்படுற மாதிரி வாழ்றத நல்ல விதமா வாழ்றத அவன் நினைப்பான். அவனுக்கு அந்த வசதி. ஒருத்தன் உடல் புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன வேணாலும் செஞ்சு எப்படி வேணாலும் வாழலாம்ங்கிற மாதிரி ஒருத்தன் அதுதான் நல்ல வாழ்க்கைன்னு நம்புவான். அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான வசதி. ஒருத்தன் இறைவனை வழிபடுறதும் இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து புலன் வேட்கையெல்லாம் நிறுத்தி தன்னை இம்சப்படுத்திக்கிட்டு பட்டினி போட்டு இந்த சரீரத்தை ஒண்ணுமில்லாம உகுத்துட்டோம்னா எலும்பு தோலுமா கருவாடு மாதிரி ஆக்கிட்டோம்னா நமக்கு மோட்சம்தான் அப்படின்னு நம்புவான் ஒருத்தன். அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வசதி. ஒருத்தன் செல்வத்தாலேயே இறைவனுக்கு வேண்டிய மாட மாளிகையிலும் தங்க நகைகளையும் வைரங்களையும் விழாக்களையும் கொண்டாடி தன்னுடைய ஐஸ்வர்யம் திரவியம் உழைப்பு உணர்வு வாழ்நாள் மொத்தத்தையுமே கொடுத்து அப்படி சக பக்தர்களால் கொண்டாடப்படணும், இறைவனும் கொண்டாடப்படணும், இறைவனை கொண்டாடுறதுக்காக நானும் கொண்டாடப்படணும்னு சொல்லி வழிபடுவான். அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வசதி. எல்லா உயிருக்குள்ளேயும் நான் இறைவனை பார்க்குறேன், அது பரம தத்துவம் சொல்லிட்டு இறைவனுக்கு உருவம் இல்லை, அவருக்கு வடிவம் இல்லை, குணம் இல்லை, நிறம் இல்லை, ஆனால் எல்லாமுமா அவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனுடைய அறிவையும் மனசையும் தன் பக்கம் ஈர்க்கிறதுக்காக ஒருத்தர் வழிபடுவான். அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வசதி. எல்லாமே வேள்விதான், எல்லாமே வாழ்க்கை தான். வாழ்வதுதான் வேள்வி, வேள்விதான் வாழ்க்கை. அந்த வேள்வி உயர்ந்ததா தாழ்ந்ததா அப்படிங்கிறத பத்தி அபிப்பிராயம் இல்லை. ஜீவனுக்கு அது நல்வழி காட்டுதா காட்டலையாங்கிறது தான் பிரச்சனை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் பகவான் விரும்பி சொல்றாரு. முதல்ல சொன்னதோட சாரம்சத்தை தான் இன்னைக்கு ஸ்லோகத்திலையும் சொல்றாரு. அப்போ கச்சியப மகரிஷியும் அதிதியும் நேரில் வந்துடுறாங்க. இவங்க சண்டை இந்த பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும்போது அப்பா அம்மா குரலை கேட்ட உடனே 2 பேருமே அவங்க ஆயுதத்தை கீழே போட்டாங்க. கிருஷ்ணருக்கு ஆயுதத்தை வச்சிருந்தது இந்திரனுடைய ஆயுதம் வஜ்ராயுதத்தை. அவன் அடிக்க வந்தான், கையில பிடுங்கி வச்சுக்கிட்டாரு.
பிள்ளைங்க 2 பேரும், மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் சண்டை போடுறத தாய் தகப்பன் வந்து தடுக்கிறாங்க. என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வெக்கப்பட்டு 2 பேரும் விட்டுறாங்க. அப்போ கச்சியப்பர் சொல்றாரு, இந்திரன் தான் அறியாதவன், அவன் சுகபோகங்களுக்கான அபிப்பிராயம் அபிமானம் உள்ளவன், கோபக்காரன். ஆனா கிருஷ்ணா நீ கூடவா இவனை மன்னிக்க கூடாது அப்படின்னு அம்மா பேச்ச கேட்க மாட்டியாப்பா அப்படின்னு அந்த அம்மா கேட்ட உடனே, எம்மா என்னை மன்னிச்சிருங்க. கிருஷ்ணர் தான் முதல்ல மன்னிப்பு கேட்கிறார். நந்தவனத்துல உங்களுக்காகவே மகரிஷி அப்பா தான் இந்த கற்பக மரத்தை உருவாக்குனாங்க அவங்களுடைய தவ வலிமையினால. அது இன்னைக்கும் அதே மாதிரி அப்படியே தான் இருக்குது, அதுக்கு எந்த கோளாறும் அல்ல. இவன் தன்னுடைய சுகபோகங்களுக்காக அதை வேற விதமா ஆக்கி வச்சிருந்தான். அதோட அவன் திருப்திப்பட்டு வச்சிருந்திருக்கலாம். அது வேணும்னு உங்க மருமக கேட்டான்னு நான் எடுத்தேன். அதுக்கு இவன் இவ்வளவு கோவப்பட வேண்டியதில்லை. நீங்க உங்க மருமகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவனையும் மன்னிச்சிருங்க, என்னையும் மன்னிச்சிருங்க அப்படிங்காரு கிருஷ்ணர். கிருஷ்ணர் சொன்ன உடனே அதிதி கச்சியப்பர், ஜனார்த்தனா அப்பாவோட பொருள்ல உனக்கு உரிமை இல்லைன்னு யாரா சொன்னா? நீ எடுத்ததை தப்புன்னு நான் குற்றம் சொல்றதா நீ நினைக்க தேவையில்லை. உன் மனைவி கேட்டான்னு நீ கொண்டு வந்து முற்றத்துல இருக்கடா, நீயே தெய்வீக உலகத்தை விட்டுட்டு பூலோகத்துல வசிச்சுக்கிட்டு இருக்க. உன்னோட மனைவி சத்யபாமா லட்சுமி, அவளுக்கு உரிமை உள்ளதுதான் இது. அவளும் திருப்பார்கடல்ல இருந்து வந்தவ தான், பாரிஜாதமும் திருப்பார்கடல்ல இருந்து தான் வந்துச்சு. அதனால அவளுக்கு உரியதுதான் இது. அவளுக்கு என்ன நம்ம கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்றது? அவளோட முற்றத்துல நீங்க பூலோகத்துல இருக்கிற வரைக்கும் அவ முற்றத்துல அது இருக்கட்டும் சாஸ்வதமா அப்படின்னு அந்த அம்மா ஆசீர்வதிக்கிறாங்க. 2 பேரும் இந்திரனை மன்னிச்சிரு நீ அப்படின்னு அம்மா சொன்னதுக்காக கிருஷ்ணர் இந்திரனை கட்டி அணைச்சி மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு அப்படிங்கிறத கேட்கிறாரா, அவனை மன்னிக்கிறாரோ, ஆனா தொட்டு அணைச்சிக்கிறார். பொதுவா ஒருத்தருடைய பகை தீரணும் அப்படின்னா ஸ்பரிசத்தினால பகை தீரலாம். கை கொடுக்குறோம்ல மரியாதையா, அந்த இதனால உங்ககிட்ட எனக்கு பொறாமையும் இல்லை கோபமும் இல்லை, உனக்குள்ள உரிமை எந்த உரிமையிலையும் நான் தலையிடுறது இல்லை அப்படின்னு 2 பேருமே பரஸ்பரம் ஒற்றுமையாகிறத தாய் தகப்பன் பார்த்து ஆசீர்வதிக்கிறாங்க. நான் இந்த பூலோகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த கற்பக மரமும் பூலோகத்துல இருக்கட்டும் அப்படின்னு வாங்கிக்கிட்டாரு. எனக்கு சட்புரம்ங்கிற கதையை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சிவபக்தர்கள் வந்து முப்புறத்தை அழிச்சதுனால சட்புரத்தை அவங்க பிரம்மா கிட்ட வரம் வாங்கிட்டு சிவபெருமானை எதிர்க்க முடியலனாலும் சிவனால எங்களுக்கு எந்த பயமும் வராத வரத்தை கொடுங்கன்னு சொல்லி சட்புரத்தை வாங்கி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அது இப்போ பிரம்மாவும் சிவனும் அவங்களுக்கு வரம் கொடுத்ததுனால எங்களால் அவங்களை அழிக்க முடியாது கிருஷ்ணா, நீ தான் அழிக்கணும் அப்படின்னு பிரம்மாவும் சிவபெருமானுமே வேண்டிக்கிறாங்க. சிவபெருமான் நேரடியாக வேண்டிக்கிட்டதுனால இந்திரனோட இப்போ இந்த போர் பஞ்சாயத்து சமமாக முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு அப்பா அம்மாட்ட சொல்றாரு கிருஷ்ணர். கசியப்பர்கிட்டையும் அதிதிகிட்டையும் சொல்றாரு. இந்திரனும் இருக்கிறான், சத்தியபாமாவும் இருக்காங்க. இப்போ சிவபெருமான் எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறாரு, நான் இவங்களை அப்புறப்படுத்த வேண்டியது இருக்குது, அதனால நான் அங்கே போறேம்மா, வேலை இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ போகும்போது அவர் ஆசீர்வதிக்கிறாங்க, அப்பா அம்மா எல்லாருமே ஆசீர்வதிக்கிறாங்க. கிருஷ்ணர் அங்கேயே சிவபெருமான் நினைச்சு அந்த போர்க்களத்துல மலை மேலேயே உட்காந்துட்டாரு, இமயமலையிலேயே. அப்போ ஜெயந்தனும் ஒத்த கண்ணு ஜெயந்தன் அவனும் முழிச்சுக்கிட்டா. இவங்க சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் இந்த மாதிரி சட்புரத்தை அழிக்க போறேன், சிவபெருமான் கட்டளையிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் வந்து நாங்க உங்களுக்கு போருக்கு உதவியா வாரோம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. சண்டை போட்டவனுங்க அவனுங்களுக்கு இதே சோழி, எங்கடா சண்டை நடக்கும் கூட உதவிக்கு போகும்னு அந்த மாதிரி வரானுங்க. சரின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டு போறாங்க. கச்சியப்பர் அதிதி இந்திரன் எல்லாருமே ஒன்னா போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் சசிதேவியினுடைய கோபம் ஆளாகுது. சசிதேவியினுடைய கோபமும் அவ பூலோகத்துக்கு வர்ற அந்த நிகழ்ச்சியும் அடுத்த இதுல பார்ப்போம். இப்போ சிவபெருமானை நினைச்சு கிருஷ்ணர் உக்காந்துட்டாரு தியானத்துல. இனி சிவபெருமான் வந்து என்ன பேசிக்கிறாங்க இவங்கிறது பூலோகத்துல இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற கோவில் உருவானதுக்கு இந்த சண்டை நடந்த இடம் எல்லாமே இன்னும் இருக்குது. அந்த சிவன் வந்து 2 பேரையும் சேர்த்து கிருஷ்ணர்கிட்ட சகஜமா நேரடியா இவர் தியானத்துல உட்கார்ந்த உடனே சிவபெருமான் வந்துருவாரு. அவங்க 2 பேரும் சிவனும் கிருஷ்ணனும் பேசிக்கிட்டதும் நடக்க போற நிகழ்ச்சிகளையும் அடுத்த இந்த சுலோகத்தினுடைய தொடர்ச்சியா பார்ப்போம். இது எல்லாமே நம்ம புலன்களால புத்தியால நம்ம ஜட புலன்களால வேள்வி நடத்தாம ஞானத்தினால இந்த வேள்வியை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த கதையை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, இதுல நடந்த சம்பவங்களை நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிக்கிறது, நம்ம நடந்துகிட்ட செயல்கள்ல எல்லாத்தையுமே நம்மளுடைய குணத்தையும் புலன்களுடைய வேகத்தையும்
மனதோட ரோசம், வெக்கம், கோபம், கௌரவம் அப்படிங்கிற அந்த மறைமுகமான அந்தரங்கமான பல உணர்வுகளையும் நாம எடை போட்டு பார்த்து எல்லாத்தையுமே கிருஷ்ணார்ப்பணம், சிவார்ப்பணம்னு இறைவனுக்கு நிவேதனமா பண்ணா நம்ம வாழ்க்கை வேள்வி, தவம் சரியாவே தவ வாழ்க்கையாவே இருக்கும். 4வது அத்தியாயத்துல 27வது ஸ்லோகம். ஒவ்வொருத்தரும் ஞானத்தால வளர்க்கப்பட்டதான மனதை அடக்குதல் என்ற அக்னியில் சகல இந்திரியங்களுடைய தொழில்களையும் பிராணவாயுவின் தொழில்களையும் ஹோமம் செய்கிறார்கள், ஆகுதி ஆக்குறாங்க. அது இந்த 27வது ஸ்லோகம். இதுல நம்ம ஞானம்ங்கிற அந்த நமக்கு தெரிஞ்ச பாகவத கதைகள், கிருஷ்ணர் கதைகளை நம்புறது தான் நமது ஞானம். ஆச்சாரியர்கள் வழிகாட்டுறது தான் நமக்கு அந்த ஞானத்துக்கான தூண்டுதல். அவங்கள நம்பி பகவான் சொன்னதை கேட்டு நமது புலன்களையும் நமது புத்தியவும் நமது வாழ்க்கை முறைகளையும் நாம பரிசீலனை பண்ணி பகவானுடைய கதைகள்ல இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு, நெருப்புன்னா அதுல வெளிச்சமும் வெப்பமும் இருக்கும், அப்படிதானே? அதே மாதிரி தான் பகவான் இந்த விஞ்ஞானத்தை முதல்ல சூரிய தேவனுக்கு சொன்னேன்னு சொன்னாரு. சூரிய தேவன்கிறவரு விவஸ்வான்கிறவரு. அவரு இந்த மண்ணுலகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்துக்குமே மன்னர். அவருக்கு தான் முதல்ல சொன்னேன்னு சொன்னாரு. அந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த கிரகாதிபதியான விவஸ்வான் பகவான் கிட்ட கத்துக்கிட்டதை வச்சுதான் இந்த மண்ணுலகத்தையும் மற்ற எல்லா உலகங்களையும் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி சூரிய மன்னர்கள், அதாவது சூரிய மண்டலங்கள் பல்லாயிரம் இருக்குது. அத்தனையுமே கிருஷ்ணத்தை படித்த மாணவர்கள், பகவானுடைய விஞ்ஞானத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அதாவது அந்த நியமனப்படி இயக்கிறவங்க, அதுக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம. அப்போ இந்த சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய நாம இங்க சூரியனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அத்தனை விஷயங்களையும், நம்ம உடல்ல இருக்கிற வெப்பம் முதற்கொண்டு, நம்ம உடல் புலன்கள்ல இருக்கிற ஆற்றல் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அதாவது மறந்து பிறந்து இறந்து சுத்திக்கிட்டு திரியணும். எல்லாத்துக்கும் இணக்கமாகவும் அதனுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சும் மரியாதை கொடுத்து வாழ்ந்தோம்னா நமது விருப்பப்படி வாழலாம் சௌக்கியமா. அதே மாதிரி பகவான் அதுக்கு தகுந்த மாதிரி அனுகிரகம் பண்ணி அவருடைய அடுத்த கட்ட உன்னதமான ஒரு வாழ்க்கைக்கான இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போவார். அதுக்கான பரிசு நமக்கு கிடைக்கும் தானாவே. ஹரே கிருஷ்ணா.